கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you all. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். In today, let's turn towards the word of God. 111ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தில் வைத்துதான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். With Psalms 111 verses 3, we are going to see certain things. ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலமாக கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் தொடர்ச்சியாக வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And every month with the promise which God has given to his servants of God who are meditating the word of God. கர்த்தர் நமக்கு நல்லவர். God is good to us. கர்த்தர் நமக்கு போதுமானவர். He is sufficient to us. கர்த்தர் நமக்கு செம்மையானவைகளை அவர் செய்கிறார். The God does good to us. அவருடைய செயல் மகத்துவமாய் இருக்கிறது. His words are majestic. வாக்குத்தத்தமான வார்த்தை சொல்லி இருக்கிறது. The promised word says அவருடைய செயல் மகிமையும் his work is honorable மகத்துவம் உள்ளது and glorious. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And his righteousness endures forever. அவருடைய செயல் பெரிய மகிமையை செய்கிறதான செயல். His work is honorable. அவருடைய செயல்களை நாம மகத்துவத்தினால அவர் செய்கிறதான அந்த செயலை பார்த்தா நாம நம்முடைய அறிவினால விளங்கிக் கொள்ள முடியாத வகையிலே அவருடைய செயல் இருக்கிறது. His works will be so great that with this carnal mind, with this human mind, we will not be able to understand it. அது மனுஷனுடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. It is beyond the thoughts of man. ஏனென்றால் தம்முடைய செயல்களையும் தம்முடைய மகத்துவத்தையும் வேதத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய முற்பிதாக்கள் செய்ததான காரியத்தை பார்த்தால் நம்மால கிரகிக்கவே முடியல. We cannot even think and imagine the honorable and glorious work which is done to our forefathers in the scripture. நம்முடைய காலங்களிலும் நம்முடைய நாட்களிலும் அதை காணும் பொழுது அதை நாம விளங்கிக் கொள்ள முடிகிறது. And in our days, in our seasons, when we see it, we can understand this. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தோடு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கும் பொழுது, when we think this ministry, when it was started, the state it was when it was started. அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்கள், நம்முடைய அண்ணன் அவர்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, Pastor Benjamin, when he started this ministry, எந்த விதமான சான்றுகள், எந்த விதமான பின்புலம் இல்லாமல் ஆண்டவரையே சார்ந்திருந்து செய்ததான ஊழியம். And the ministry which he did without any support, only support was the Lord God. அவருடைய காலங்களுக்கு பின்பதாக, after his days, கர்த்தர் ஏற்ற தாசனை, the servant of God acceptable, ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்து Lord brought his place. நம்முடைய செயல்களை மகத்துவத்தை கர்த்தர் நம்முடைய கண்ணால் காண செய்து கொண்டிருக்கிறார். And Lord God is making us to see all his glorious and honorable works to us. ஆண்டவர் செய்கிறதான செயலை ஒருவராயிலும் தடை செய்து நிறுத்தவே முடியாது. The great work of God, no one can stop and hinder it. அது தடை செய்கிறது போல தோன்றும், ஆனால் தேவனுடைய செயல்களை எந்த மனுஷனாலும் எந்த வல்லமையினாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. It may look like someone is hindering, but no one or devil can hinder the work of God. அவருடைய செயல்கள் எல்லாம் மகத்துவமாய் இருக்கிறது. His work is glorious. அவருடைய செயல்கள் எல்லாம் ஒரு மகிமை நிறைந்ததா இருக்கிறது. It is honorable. அவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால், if he is doing a certain thing, அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனத்திற்கும் ஊழியத்திற்கும் அவர் கொடுப்பார் என்றால், if he is giving a blessing to his ministry and his people, எந்த வல்லமைகளும் அதை மேற்கொள்ள முடியாது. no power can overcome it. அதுதான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் விளங்கும் நிற்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is told that his righteousness endures forever. கர்த்தருடைய செயல்களையும் கர்த்தருடைய மகத்துவங்களையும் பேசிக்கொண்டு போனால் நமக்கு நேரங்கள் பத்தவே பத்தாது. ஜீவிய காலமெல்லாம் இருந்தாலும் பத்தவே பத்தாது. When we keep talking about his honorable and glorious work, we will not have time. Even the days of our life will not be sufficient to talk about his glorious அவர் works. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்குள்ளும் தம்முடைய ரகசியத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். And every word in every alphabet in the scripture, he has hidden his secrets and mysteries. ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் அவருடைய மகிமையான மகத்துவம் இருக்கிறது. In every works his glorious work is there. நம்முடைய மாம்சமான அறிவை கொண்டு அதை ஒரு நாளும் விளங்கிக் கொள்ள முடியாது. With carnal knowledge we cannot understand it. ஆனால் ஆவியானுடைய உதவியோடு அவைகளை அறிந்து கொள்ள உதவி செய்கிறார். But the help of the Holy Spirit, it helps to understand it. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான மகிமையான செயலை ஒருவருடைய வாழ்விலே செய்ததை நாம பார்த்து அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்கிறது தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். Even today the glorious and honorable work which has happened in a man's life, that's what I'm going to talk today, and let's understand what God wants to teach us through this word. ஆதியாகம புத்தகத்துக்கு நேரா திருப்பிக் கொள்ளுங்கள். Let's turn towards the book of Genesis. ஆதியாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் chapter 30 37ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரத்தினுடைய 43ஆம் வசனம் முடிய, from verses 37 till the verses 43 end of the chapter. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் Genesis 30 37ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் முடிய, from verses 37 to verses 43. அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லி இருக்கிறது. And this word says like this: பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி
Now Jacob took from himself the rods of green poplar and of the elements and chestnuts trees, peeled with strips them, இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து and exposed the white which was in the rods. தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். And the rods which he had peeled, he set before the flocks in the gutters, in the watering troughs, when the flocks come to drink. ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. So they should conceive when they come to drink. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால், So the flocks conceived before the rods. அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும், The flocks brought forth streaked, புள்ளி உள்ளதும், speckled, வரி உள்ளதுமான குட்டிகளை போட்டது. and spotted. அந்த ஆட்டுக்குட்டிகளை Then Jacob separated the யாக்கோபு lambs. பிரித்துக்கொண்டு Then Jacob separated the lambs அவைகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் and made the flocks கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகளுக்கும் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாய் வைத்துக் கொள்வான். Then Jacob separated the lambs and made the flocks face towards the strickle and all the brown and the flock of Laban, and he put his own flocks by themselves, and he did not put them with Laban's flocks. 41ஆம் வசனம், பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். Verses 41, it came to pass whenever the stronger livestock conceived that Jacob placed the rods before the eyes of the livestock in the gutters, that they might conceive among the rods. பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. But when the flocks were feeble, he did not put them in, so the feebler were Laban's and the stronger Jacob's. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். Thus the man became exceedingly prosperous and had large flocks, female and male servants, and camels and donkeys. யாக்கோபுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். Incident happened in the life of Jacob. ஆண்டவர் இவருடைய வாழ்விலே ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சில காரியத்தை கர்த்தர் அவருக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். The Lord God taught Jacob certain things through dream, how he should become prosperous and how should he grow up. அவன் தகப்பனை விட்டு அவன் லாபானிடத்தில் வரும்பொழுது அவன் தனிமையா இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். இது பழைய பிரசங்கத்தில் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பார்கள். நான் அதை பற்றி விரிவாய் பேச விரும்பவில்லை. In old preachings you would have seen many people spoke that Jacob started from his father's house and he came to Laban, and God was with Jacob. He brought him to Laban's house. இவன் சம்பாதித்ததான எல்லா சம்பாத்தியத்தையும் மறுபடியுமாக தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது அவனுடைய குமாரன் என்ன செய்கிறான்? இவன் திருட்டளவாய் கொண்டு போகிறான் என்று சொல்லி பின்தொடர்ந்து அவர் வருகிறதை 31ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். And when we understand that Jacob grew great when he started to return to his father's house, Laban started to follow Jacob. அப்பொழுது அந்த 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், verse 7 says, உங்களுடைய தகப்பன் என்னை மிகவும் வஞ்சித்திருக்கிறார், என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான் என்று சொல்லுகிறார். He says, yet your father has deceived me and he changed my wages 10 times. லாபானுடைய குமாரன் சொல்லுகிறான், யாக்கோபை பார்த்து நீ ஏமாற்றி விட்டு வருகிறாய் என்று சொல்லுகிறான். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறான், இல்ல உங்களுடைய தகப்பன் தான் என்னை 10 முறை என்னுடைய சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லுகிறார். No, Laban's son said to Jacob that no, you have deceived my father, but Jacob replied in return that no, your father has deceived me and changed my wages 10 times. யாக்கோபுடைய சம்பளம் என்ன? What was the wage of Jacob? 8ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, verses 8 it says, புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது, if you say thus the speckle shall be your wages, ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. then all the flocks bore speckled. கருப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது, and if you thus say thus the streak shall be your wages, ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. then the flocks bore streaked. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். So God has taken away the livestock of your father and given them to me. அவருடைய சம்பளம் ஏமாற்றினதான விதம் என்ன என்று சொன்னால், the way how his wages was deceived was, ஒருமுறை சொல்லுவான், he will say a word, கலப்பு நிற குட்டிகள் போட்டிருந்தால் அதை நீ எடுத்துக்கொள் என்று ஒருமுறை சொல்லுவான். he will say that no, if it brings forth lambs of speckle you shall take it. ஒரு நேரம் சொல்லுவான், இப்படி இல்ல அதுல கொஞ்சம் புள்ளி இருக்கணும், அந்த புள்ளி இருந்தாதான் அது உனக்கு சொந்தம் என்று சொல்லி அவன் ஏமாற்றுவான். And next time he
he will say that no, the streaked ones belong to you. இப்படி பல நாட்களாய் உருண்டோடி நாட்கள் விரைந்தோடி விட்டது. This is how the days were passing on and moving on. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கிளைமாக்ஸ் வேணும்ல. But for everything there we need a climax. இப்ப கடைசியிலே லாபான் சொல்லுகிறான், Now finally Laban said, இந்த ஆடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், if these flocks have to be how? அதுல கலப்பு நிறமும் கலந்திருக்கணும், It should be speckled, அதுல வெள்ளையாவும் ரவுண்டாவும் இருக்கணும், it should be spotted, அதுல அங்கங்க கொஞ்சம் அங்க கிழிச்சு வச்சது போல கொஞ்சம் அந்த இடத்துல கீறப்பட்டதாக இருக்கணும். அப்படி குட்டி போட்டுச்சுன்னா அது உன்னுடைய சம்பளமா இருக்கட்டும் என்று சொல்லி கடைசியிலே அந்த வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறான். and if it is streaked, all these lambs which is streaked, speckled and spotted, no, it belongs to you. Finally this was concluded. முதலாவது இந்த லாபானுடைய ஆடு எப்படியா இருக்கும் என்பதை நீங்கள் முதலாவதாக ஒரு படத்தை காண்பிக்கிறேன், அதில் இருந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். I'll put a picture here. Now with that you can understand how the Laban's goat was. இந்த லாபானுடைய ஆடு இதுதான் அந்த ஆடு நினைச்சிராதீங்க, இப்படிப்பட்ட ஒரு நிறத்தில் அது இருக்கும். And the sheep will look like this. இப்படிப்பட்ட நிறத்தில் இருக்கிறதான அந்த ஆடு, The sheep which looks like this, இது குட்டி போட வேண்டும். and it has to bring forth lambs. இது எப்படிப்பட்ட குட்டி போட வேண்டும் என்றால், What kind of lambs it நீங்கள் brings? வாசித்ததான வேத பகுதியை போல In this, as you read the scripture, அதுல கலப்பு நிறமும் கலந்திருக்கணும், it should be streaked வரி உள்ளதுமா இருக்கணும், and speckled, அதுல இருக்கிறதான அந்த வரி மாத்திரமல்ல கொஞ்சம் கலர் மிக்ஸ் ஆயிருக்கணும். and it should be spotted also. இப்படிப்பட்ட ஒரு ஆடு போடணும். And this should be like this. இப்ப தாயுடைய ஆடை பாத்தீங்க, அதோட குட்டி இப்படி போட வேண்டும் என்றால், And if you saw the picture of mother sheep, and if you have to bring forth a child like this or இது lamb எப்படி like this, சாத்தியம்? how is it possible? அந்த தாயினிடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கு எந்த விதமான ஒத்துணையோ அல்லது ஒப்பனையோ இந்த இடத்துல கற்பனையே செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு ஆடா இருக்கிறது. And this sheep, when you compare the lamb, when you compare with mother, there's no comparison at all. You cannot compare it at all. அதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனத்திலே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். That is what God showed to Jacob in a vision and taught him. அதை பற்றி நீங்கள் 10ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்க அதை வாசிக்கிறீர்கள். And that's what you read in Genesis chapter 31 verses 10. அந்த காரியம் என்ன என்பதை விளக்குவதுதான் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. And the explanation is given in Genesis chapter 30 from verses 37. That's what we read. எப்படி அது கலப்புள்ளதாக வரி உள்ளதாக அப்படிப்பட்ட ஆடு போட்டுச்சு, How it brought forth the lambs which is speckled, spotted and streaked. 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, It is told in verses 37. அவன் புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டுகிறான். Now Jacob took for himself rods of green poplar and of the almond and chestnut. அந்த கொப்புகளை என்ன செய்கிறார்? So what he did with these rods, இடையிடையே வெண்மை தோன்றும் படிப்பட்டையை உரிக்கிறார். he peeled with stripes in them and exposed the white which was in the rods. அதையும் நான் இமேஜ் அந்த பிக்சர் ஒன்னு போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன். Let me also put forth the pictures for you to ஒரு understand. கொப்பை பறிக்கிறார். He took up the rod. அந்த கொப்பை என்ன செய்கிறார்? What he did, அங்கே இங்கே கொஞ்சமாக அந்த வெண்மை தோன்றும்படியாக சில காரியத்தை மேலே இருக்கிற தோலை உரித்து விடுகிறார். he peeled the skin so that the white is exposed outside from the rod. அங்கங்கே மேலே இருக்கிறதான அந்த பட்டையை உரித்து வெட்டி எடுத்து உள்ளே இருக்கிற வெண்மை தெரியும்படியாக அந்த இடத்திலே அவன் செய்கிறான். And he peels the skin or he peels the strips so that the white is exposed from the rod inside. அங்கே சில காரியங்களை மேலே இருந்து கீழே வரைக்கும் சில நேரத்திலே அதை நீட்டாக ஒரு கத்தியை வச்சு அவன் கிழித்து போடுகிறான். And sometimes he takes the rod and he strips it out from the top till the down and it looks streaks. இது அவனுடைய ஞானத்தின்படி அவன் செய்ததல்ல. He did not do by his own wisdom. கர்த்தர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரமாய் செய்தார். He did as per the word how Lord taught him. அவர் அந்த உரித்த கட்டிகளை என்ன செய்கிறார்? The stripped rods, what he did, அந்த 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. we read in verses 38. உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்கும் வருகிறதான அந்த கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் அவன் போட்டு வைக்கிறான். And the rods which he had peeled, he set before the flocks in the gutters, in the watering troughs, when the flocks come to drink. இந்த ஆடுகள் என்ன செய்யும்? So what these flocks will do, தண்ணீர் குடிக்க வரும். it should come to drink water. அந்த தண்ணீர் குடிக்க வரும் பொழுது, When they come to drink water, அந்த ஆடுகள் அந்த இடத்திலே இருக்கிறதான அந்த கொப்புகளோடு அது பார்க்கும் பொழுது அது பொழிவது உண்டு. so they should conceive when they came to drink. இந்த 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறீங்க. Verses 39 you read, எதெல்லாம் அந்த கொப்புகளோடு சேர்த்து அது பொழிகிறதோ அவைகள் எல்லாம் கருப்பு நிலமாகவும் கலந்திருக்கிறது, புள்ளியுமா இருக்கிறது, வரியுள்ளதுமாக குட்டிகளை அது போடுகிறது. So the flocks conceived before the rods, and the flocks brought forth streaked, speckled and spotted. அந்த இமேஜை போடுங்க.
Put that image. மறுபடியுமாக அந்த 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 விஷயத்தை நீங்கள் பாருங்கள். Again you see that. இதை வெறும் மரமாக இல்ல, இதுல சில விதமான சாயலை, சில விதமான அடையாளத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் செய்யும்படியாய் சொல்லிக் கொடுக்கிறார். It is not just the rod, certain images, certain signs God taught him to put in the rod. இத தண்ணீருக்குள்ள போடும்போது என்ன நடக்கும்? When it is put into the water, இந்த ஆடுகள் அந்த தண்ணீரை குடிக்க வரும். the flocks will come to drink the water. அல்லது தொட்டியிலே போட்டிருக்கும்போது அந்த இடத்திலே அந்த ஆடுகள் அந்த தொட்டியிலே இருக்கிற தண்ணீரை குடிக்க வரும். And when it is put in the troughs, when it is put in the gutter to drink the water, when the flocks will come and see the rod inside the water. இந்த ஆடானது Now these flocks, அந்த தண்ணீரை பார்க்கிறது மாத்திரமல்ல, not only it sees the water inside, அந்த தண்ணீருக்குள் போட்டப்பட்டிருக்கிற கொப்புகளையும் அது பார்க்கும். it also sees the rod which is put inside the water. அப்பொழுது அதுக்கு என்ன தோன்றும்? So when it sees, what it will think, அது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறது போல அது உணர ஆரம்பிக்கும். and it will start to understand it is the image of his own. It looks like no, it is his own image. சில பேர் புகைப்படம் எடுப்பார்கள். Some take pictures of themselves. தாஜ்மஹாலை கையில பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டோ எடுப்பாங்க. They'll take a picture as if they are holding Taj Mahal in their hands. அப்படினா என்ன அர்த்தம் அது? So what does it mean? தாஜ்மஹால் கையில இல்ல, Taj Mahal is not in the hand. அப்படியே கையில பிடிச்சிருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அத Facebookல Twitterல எல்லாம் போடுவோம். They take the picture of such and post it in the Twitter and Facebook. இல்ல உதாரணமாக கண்ணாடி ஒன்னு வச்சுக்கோங்க. As an example, now keep a mirror before you. உங்க கண்ணாடிக்கு நெத்திக்கு நேரா ஒரு பொட்டை வச்சிட்டு right opposite to your forehead put a spot on the mirror. அந்த 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 கண்ணாடிக்கு முன்பாக உங்களுடைய நெத்திக்கு நேராக நீங்க பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய தலையிலே அந்த உங்களுடைய நெத்தியிலே அந்த அந்த வட்டமோ ஏதோ ஒரு அடையாளமோ நெத்தியில வைக்கப்பட்டது போல உங்களுடைய கண்களுக்கு தோன்றும். And you stand before the mirror with the spot on the mirror, you can understand, or it will look like the spot is on your forehead, not in the mirror. ஆனால் உண்மையில் உங்களுடைய சரீரத்தில் அந்த அடையாளம் இல்லை. But truly that spot is not on your body. இதே போலதான் Therefore like this, அந்த ஆடுகள் அந்த தண்ணீரை குடிக்க வரும் பொழுது, when the flocks come to drink the water, அதை பார்க்கும் பொழுது, when it sees the water inside, அந்த தண்ணீரோடு சேர்த்திருக்கிற உள்ள இருக்கிற அந்த மரத்தையும் பார்க்கும் பொழுது, when it sees the water and also the rod which is inside the water, தன்னுடைய கண்கள் மூலமாக அதனுடைய மூளைக்கு ஒரு விஷயம் கடந்து போகிறது. by its eyes some message is passed into the brain. தன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கிறது என்று தன்னுடைய மனதிலே அது சிந்திக்க ஆரம்பிக்கிறது. And it start to think that no, this kind of images is there on the body. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு அது பொழிகிறதெல்லாம் வரி உள்ளதாகவும் அந்த வட்டமிடுகிறதாகவும் கலப்பு நிறம் சார்ந்ததாக அது குட்டிகள் போடுகிறது. With the same thought and image, it conceives and brings forth lambs which is spotted, speckled and streaked. இப்படி எந்தெந்த ஆடுகள் எல்லாம் போடுகிறதோ அதை எல்லாத்தையும் லாபானுடைய ஆடுகளுக்கு சேர்க்காமல் யாக்கோபு அதை எல்லாவற்றையும் பிரித்து வைத்துக் கொண்டே வருகிறார். So Jacob started to separate all the streaked, speckled and spotted lamb for himself, not putting or not including in the Laban's flock. 41ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Verses 41 says, பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகள் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பான். Now it came to pass whenever the stronger livestock conceived, Jacob placed the rods before the eyes of the livestock in the gutters. 42ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Verses 42 says, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான், இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். But when the flocks were feeble, he did not put them in, so the feebler were Laban's and the stronger Jacob's. That's what we read in the scripture. இந்த பலமுள்ளவைகள் என்ன? So what is stronger flocks? பலவீனமானவைகள் என்ன? So what is feebler? இந்த பலன் உள்ளவர்கள் என்று சொல்வது stronger means எஜமானுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிற அந்த ஆடு. And stronger means that the flocks which obeys to the voice of the master. அவன் என்ன செய்வான்? What he will do? இதுதான் தொட்டி நினைச்சு கொள்ளுங்கள். Understand, this is the gutter. அந்த கொப்புகளை அவன் போடுவான், இந்த இடத்திலே அந்த கொப்புகளை போட்டு வைக்கிறான். He is putting the rods inside the gutter or troughs. தண்ணீருக்குள்ளே அந்த கொப்புகளிலே கீறப்பட்டு வட்டமிட்டு இருக்கிறதான அந்த கொப்பு உள்ளே இருக்கிறது. The rod which is spotted, which is streaked is there inside the water in the gutter or trough. இப்போ இந்த ஆடு வந்து அதை பார்க்கிறது. Now the sheep is coming and watching it inside. பார்த்த உடனே when the flocks comes and sees ஏதோ it, ஒன்று தோன்றுகிறது. it looks like different. வித்தியாசமாய் ஒன்று தோன்றுகிறது. It looks different. உடனடியாக அது எஜமானனை பார்க்கும். Immediately it will turn and see its master. தன்னுடைய மனதில் யோசிக்கும். It will think in its mind, நம்முடைய எஜமானன் தான் அவர், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால இதை குடிக்கலாம் என்று சொல்லி அதே இடத்தில் அந்த தண்ணீரை இது குடிக்கும். It will think, my master, he would have done good to me. With that good thought, he will start to drink the water. இப்போ அந்த ஆடு ஏதாவது கொஞ்சம் இது சரியில்லை அப்படினு சொல்லி நினைத்தால், if the flock thinks that no, it is not right, அந்த ஆடு என்ன செய்யும்? போட்டப்பட்டிருக்கிற அந்த கொப்புகளை விட்டு கொஞ்சம் தனியா வந்து இந்த இடத்துல தண்ணீரை குடிக்கும். Now the flocks will move from the gutter or the trough where the rod is put. It will move to different place where there is
rod and drink the water which is plain. இங்க என்ன நடக்கிறது? What happens now? இந்த தண்ணீர் சமமான இந்த தண்ணீரானது எல்லாத்துக்கும் கால்வாய்க்கு பொதுவாய் தான் தண்ணீராக இருக்கிறது. And the gutter is same which is passing through the same water. ஆனால் உள்ளே போட்டப்பட்டிருக்கிறதான அந்த கொப்புகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் இருக்கிறது. But the rod put in the gutter is in a particular place. ஆனால் வேற இடத்துல பார்க்கும் பொழுது வெறும் தண்ணீர் மாத்திரம் தான் தெரிகிறது. Other side, when you see in the same gutter, only water is there. இப்போ என்ன நடக்கும் இந்த ஆடுக்கு? Now what will happen to this flock? தன் சரீரத்திலே எப்படிப்பட்ட அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் இந்த கொப்புகளில் இருக்கிறதான அந்த அடையாளத்தோடு தன் கண்களில் பார்க்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் அந்த அடையாளம் இருக்கிறது போல அது என்ன ஆரம்பிக்கிறது. Even if there is no mark in the body of this flock, when it sees the water and inside the rod, it thinks or it imagines that there is a mark on its body. அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்காத ஆடுகள் என்ன செய்யும்? இல்லை இல்லை என்று சொல்லி ஏதோ பயந்து போய் என்ன செய்யும்? அது இந்த இடத்துல பிடிக்கும். தன் சரீரத்திலே என்ன வண்ணமாக இருக்கிற அடையாளம் இருக்கிறதோ அதே எண்ணத்தோடு தான் பார்க்க முடியும். ஏனென்றால் தண்ணியில் எந்த விதமான மாற்றம் இல்லை. Other flocks which do not cooperate to the plan comes and drinks the water which is plain, and it understands the whatever it is there in the body. இங்க என்ன கொப்புகள் போட்டிருக்கிறோ அந்த கொப்புகளுடைய இமேஜ் தன்னுடைய கண்கள் வருது. அதனால் அதனுடைய எண்ணமும் மாற்றப்படுகிறது. And by the rod the image comes into the eyes, by that eyes it goes to the brain and the thoughts gets changed. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறதான தண்ணீர் இருக்கிற பகுதியிலே அந்த கொப்புகள் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சிறிதாக வெட்டி போட சொன்னார். நீளமா போடாம சிறிதாக வெட்டி போடுகிறார். இந்த இடத்துல எந்த விதமான அடையாளம் இல்லை. தன் சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ, எந்த வண்ணத்தில் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட சாயலை தரித்திருக்கிறதோ அதேதோடு தான் அதை பார்க்கிறது. எந்த மாற்றமும் தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய பொழிகிறதிலே அவைகள் ஏற்படவில்லை. Other side in the gutter it is only the plain water. That's why the Lord said, do not put the rods long, cut it and put it so that there's water is plain, and the flocks comes and sees the water and sees the plain body as usual, and there's no change at all in its own life or the body. நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு மிக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Our God is a mighty God to do great and honorable works in our life. ஆண்டவரால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. There's nothing impossible for our Lord God. நாம் பார்க்கிற விதத்தை தான் கர்த்தர் அந்த இடத்திலே மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். And God clearly tells the way how we see things, it has to be changed. எத்தனையோ மரங்கள் அந்த தேசத்தில் இருந்தாலும், even if there are so many trees and woods there in that country, ஏன் ஆண்டவர் விசேஷமாக இந்த மூன்று மரத்தை மாத்திரம் பற்றி பேசுகிறார்? Why God especially talks about these three woods or these three rods of the tree? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்லி என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். Let me quote the spiritual significance of these rods and let me conclude the message. முதலாவது புன்னை மரம், first is the green poplar, இரண்டாவது வாதுமை மரம், second almond, மூன்றாவது அர்மோன் என்கிறதான மரம், and third is chestnut woods. இந்த மூன்று கொப்புகளையும் எதை காட்டுகிறது? All these three rods or woods, what does it signify? எதற்கு அடையாளமாய் இதை சொல்லப்பட்டிருக்கிறது? On what significance it is written and told here? இந்த அடையாளத்தை நாம கற்றுக்கொண்டால், if we understand this sign or the significance of this message, ஆண்டவர் நமக்கென்று செய்யக்கூடிய காரியத்தை நாம் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். we can truly receive the things which God expects or God wants us to do in our lives. நம்முடைய ஆண்டவர் இந்த செயலை செய்து நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Our God wants us to do these things, and God wants us to excel in everything. அதனால தான் ஆண்டவர் அந்த கொப்புகளை போட்டு ஒரு காரியத்தை அந்த ஆடுகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் அது நமக்கு பொருந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். And the rod is put and God want to teach some things to these flocks. We are also the flocks of the Lord. Also God wants to teach us certain things. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Hosea chapter 4 verses 13. ஓசியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Hosea 4:13 says, அவர்கள் மேடைகளிலே என்ன செய்கிறார்கள்? what they offer, கல்வாரி மரங்களின் கீழும் பலியிட்டு கீழும் போது புன்னை மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லது என்று அவர்கள் காண்கிறார்கள். they offer sacrifices on the mountain tops and burn incenses on the hills under ox poplars. ஆனால் மூன்று மரத்தை சொல்லி இருக்குது. நம்ம அந்த மூன்று சப்ஜெக்ட்டுக்கு வேணா, நமக்கு தேவையானது புன்னை மரம். there are three different trees said here. We want only poplars, so let's concentrate that. அந்த புன்னை மரத்துக்கு சொல்லும்போது அதனுடைய கீழிலும் அவைகளின் நிழல் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is by poplars because their shade is good, it is written there. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது ஒப்பனையாக அதற்கு இருக்கிறதான ஒரு காரியத்தை எடுத்து
காட்டும்படியா அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறதற்காக ஆண்டவர் இந்த பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். And God is using these words here to compare and see or understand the significance of this particular tree. இந்த நிழல் என்பது என்ன? So what is this shadow? உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திற்கு நேரா திருப்பிடுவீர்கள் என்றால் Songs of Solomon chapter 2 verses 3. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, Songs of Solomon 2:3. அப்படியே குமாரனுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். Like an apple tree among the trees of the woods, so is my beloved among the sons. I sat down in his shade with great delight. அங்கே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். I sat down in his shade with great delight. Beloved, it is said that my beloved is there. புன்னை மரம் எதை அடையாளப்படுத்துகிறது? What does poplar tree show? நிழலை அடையாளப்படுத்துகிறது. It shows the shadow. நிழல் எதை அடையாளப்படுத்துகிறது? What does shadow show? அவருடைய சமூகத்தில் வாஞ்சியாய் உட்காருகிற அனுபவம். And the shadow shows the significance to sit down in his presence with great delight. ஒரு தேவ பிள்ளை அவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கிற அந்த அனுபவம், அந்த நிழலுக்குள்ளே அமர்வார் என்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். A child of God, when he sits down in God's presence, meaning in the shadow of God, sitting down in God's presence, God will start to bless him. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in the book of Ruth chapter 2 verses 12. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். It is told here 2:12. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. The Lord repay your work. உன் செய்கைக்கு தக்கதாக. The Lord repay your work. வேறொரு செயலுக்காக அல்ல. It is not to, it is as per others' work. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. The Lord repay your work. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். And a full reward be given you by the Lord God of Israel, under whose wings you have come for refuge. இது போவாஸ் ரூத்துக்கு சொல்லுகிற காரியம். This is the statement of Boaz to Ruth. தேவனாகிய கர்த்தருடைய செட்டை கீழ வருகிறவர்களுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது. Those who come under the wings of the Lord God, they have a refuge. அந்த நிழலிலே வந்த உங்களுக்கு, Those who come under the wings of the Lord's shadow, ஆவியானவர் பலன் என்று சொல்லவில்லை. God did not say the reward. அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையும் சேர்க்கிறார், நிறைவான பலன். And before that the word is attached to it which says full reward. அவருடைய சமூகத்தில் அமர பழக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நிறைவான பலனை தருவார். The moment you start to sit down in God's presence, start to practice this, God will start to give you the reward, the full reward. அந்த புன்னை மரம் நிழலை அடையாளப்படுத்துகிறது. The poplar signifies the shadow. அந்த நிழலானது தேவனுடைய சமூகத்தை காண்பிக்கிறது. The shadow shows the presence of God. எங்கேயோ போய் அமர்கிறது அல்ல. It is not going and sitting somewhere else. எங்கேயோ போய் இளைப்பாறுகிறது அல்ல. It is not taking rest somewhere else. உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தில் திருப்தி அடைகிற கூட்டம் அல்ல. Not the group of people satisfied with the joy which the world gives. என் கர்த்தரும் என் இரட்சகருமாகிய என் தேவனுடைய பாதத்தில் அமருகிறதனால கிடைக்கிறதான சந்தோஷம். The joy by sitting into the presence of my Lord, my God, my Savior. அதனால்தான் அந்த ரூத்துக்கு சொல்லும்போது சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்கதாக. That's why when it is said to Ruth, it says, the Lord repay your work. நீங்கள் அமர்வதற்கு பழக வேண்டும். You have to train and to be practiced to sit down. நாம் அவருடைய சமூகத்தில் அமர்வதற்கு பழக வேண்டும். We have to be trained to sit down in God's presence. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதம். That is the fullest blessing which the Lord God gives to us. அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, to receive the fullest blessing, அந்த புன்னை மரத்திற்குள்ளாக இருக்கிற அந்த அந்த சமூகத்தை நாம் அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். we have to desire and delight in the God's presence, which refers the poplar tree. இரண்டாவது அது மாத்திரமல்ல, Second, not only that, அதை வாதை மரத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். God writes here also the almond tree. அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம் என்ன? So what is the significance or the meaning of it? இஸ்ரவேல் தேசத்துல In the land of Israel, இலையுதிர காலம், அதாவது இலையெல்லாம் விழுந்த பின்பு வசந்த காலம் என்று தோவும் பொழுது முதல் வருகிறதான கனியானது இந்த வாதுமை கனி. After the life withering seasons, after the leaves withering season, when the leaves fall down and again the tree sprouts out, this is the first tree which brings forth greens. இந்த வாதுமை மரத்தை பற்றி என்னாகும் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? Numbers 17:8, what does it tell about these elements? என்னாகமும் 17ஆம் அதிகாரத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Turn towards number 17. என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 17:8 of Numbers. அதிலே மோசேயினுடைய சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது
ஆண்டவர் சொல்லுகிறார், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாரும் இருந்த ஆரோனின் கோலும் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூத்து என்ன செய்கிறது, அது வாதுமை பழங்களை கொடுத்தது. Now it came to pass on the next day that Moses went into the tabernacle of witness, and behold, the rod of Aaron of the house of Levi had sprouted and put forth buds and produced blossoms and yielded ripe almonds. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்க Let விரும்புகிறேன். me also show another verse. இந்த வசனத்தையும் இந்த என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்த அந்த பகுதியும் வைத்துக் கொள்ளுங்கள். Keep this word aside, number 17 verses 8. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். Songs of Solomon chapter 6 verses 11 also. அதிலே ஒரு வசனமானது, ஒரு வார்த்தையானது பலமுறையாக ஒரே மாதிரி மறுபடியுமாய் அந்த வார்த்தை வரும். Again you can see a word which is again repeated here. பார்க்கவும், திராட்சை செடிகள் துளிர்விட்டு பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். ஹல்லேலூயா. I went down to the garden of nuts to see the verdure of the valley, to see whether the vine had budded and pomegranates had bloomed. என்ன வார்த்தை? So what is this word? இந்த துளிர் விடுகிற அனுபவம், The experience of budding, பூக்கிற அனுபவம், the experience of blooming, அதுக்கப்புறம் அது காய்த்து கனி தருகிற அனுபவம். the experience of giving forth fruits. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னது போல, As like it is said in number 17:8, அந்த கோலை வைக்கும் பொழுது when the rod was kept, எந்த வேரும் கிடையாது. it had no roots. ஆனால் எங்கே வைக்கப்படுகிறது? Where it was kept, சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. it was kept into the tabernacle of witness. அந்த சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைத்த பின்பு, When it was kept inside the tabernacle of witness, அதற்கு வேர் இல்லாத போதும், even if it had no roots, அதற்கு எந்த விதமான மண்ணுடைய பலன் இல்லாத போதும், even it had no soil, மறுநாளிலே பார்க்கும் பொழுது, when it was seen on the next day, அந்த மரத்தில் இருக்கிறதான அந்த கோல் என்ன செய்கிறது? துளிர் விடுகிறதா இருக்கிறது. we see here the rod was sprouted, அது பூத்து இருக்கிறதா இருக்கிறது. put forth buds, அது வாதுமை பழங்களை கொடுத்ததா இருக்கிறது. had produced blossoms and yielded ripe almonds. ஒரு தேவ பிள்ளை A child of God, தேவ சமூகத்தில் அமர பழக ஆரம்பித்த பின்பு, after trained to sit down in God's presence, ஆண்டவர் அவனை துளிர்விட செய்வார். and God will start him to sprout. அவனை கர்த்தர் பூக்க வைப்பார். God will make him to give buds, அவைகளில் இருந்து கர்த்தர் வாதுமை பழங்களை கர்த்தர் கொண்டு வர செய்வார். and from that God will bring forth ripe almonds. எப்பொழுது? When தேவ சமூகத்தில் அமர பழகின பின்பு, after trained to sit down in God's presence. எவ்வளவுக்கு அதிகமாக என் அன்பார்ந்தவர்களே தேவ சமூகத்தில் அமர நம்ம பழகுறோமோ, Beloved, my children of God, the more we train, the more we practice to sit down in God's presence, எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் வீற்றிருக்கிறோமோ, the more we sit down in God's presence, எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம நம்முடைய நேரங்களை செலவழிக்கிறோமோ, the more we spend time to the word of God, ஆண்டவர் துளிர்க்க செய்வார். God will make you to sprout. ஆண்டவர் பூக்க செய்வார். God will make you to put forth buds. ஆண்டவர் அதிலிருந்து வாதுமை பழங்களை கர்த்தர் கொண்டு வர செய்வார். God will bring forth produced and ripe almonds. நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். You have to understand well. இந்த கோலை வைக்கும் பொழுது, அந்த தட்டியை வைக்கும் பொழுது, அது எந்த மரத்தினுடையதை அங்கே யாருக்கும் தெரியாது. When this rod was kept, none understood or none knew that no, this rod was from which tree. ஆனால் துளிர்விட்ட பின்புதான் அது தெரிகிறது. When it started to sprout out, they knew it. இது மாதுளை செடி. This is the pomegranate tree. இது அந்த கொப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. It is taken out from that rod. இந்த பூ மாதுளை பழத்தை போல இருக்கிற பூ. This flower is from the pomegranate tree. இந்த வாதுமை பழம் அது துளிர்த்த பொழுது, அது பூ பூத்த போது வாதுமை பழங்கள் அந்த இடத்திலே காண்கிறோம். Only after it budded, only after it gave forth fruits, it was understood that no, this rod was from the almonds. நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பின்புலம் இல்லாமல் இருந்தாலும், Even in our life there's no support at all. நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், Our Lord and God Savior says, இந்த ஆடு பண்ணுகிறது போல, as like the livestock or the flocks, அந்த கொப்புகளிலே அதை பாருங்கள். see the rods inside the water. எதற்காக இந்த கொப்பை பார்க்க சொல்லுகிறார்? Why he is telling to see the rod? வெறும் தண்ணீரை மாக்கம் பார்ப்பதல்ல, Not only seeing only the water in the troughs, அந்த போட்டு இருக்கிறதான அந்த கொப்புகளில் இருக்கிறதான அந்த பண்ணி இருக்கிறதான அடையாளங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. it says also not only the water but also the rod, but not only the rod but inside the rod there's some marks and signs given. அதனுடைய அர்த்தம் என்ன? So what does it mean? எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. Nothing we will have. எந்த நல்ல காரியம் இருக்காது. We will not have any good things in us. சரீரத்திலே, பேச்சிலே, பழக்கத்திலே எதுவும் இல்லாமல் இருக்கலாம். In our body, in our speech, in our practices and habits, nothing வெறும் will have. தண்ணீரை பார்ப்பது முக்கியமல்ல. It is not important to see only the water. அந்த தண்ணீரோடு சேர்த்திருக்கிற அந்த மரத்தில்
விரிக்கப்பட்டிருக்கிற அந்த கிளியையும் அங்காங்கே போட்டிருக்கிற வட்டத்தையும் பார்க்கும் பொழுதுதான் அது பலத்தாடாய் மாறுகிறது. When you see the rods inside and the marks inside the rod, then only the flock started to multiply and become great. ஜீவ தண்ணீராகிய அந்த தண்ணீரையும் பார்க்க வேண்டும். We have to see the water which is the living water. அந்த ஜீவ தண்ணீராகிய அந்த தண்ணீர் இயேசுவை உள்ளே இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களிலும் அந்த நன்மை உண்டாகும் என்றுதான் கர்த்தர் கற்பிக்கிறார். Lord teaches when you see the living water, when you see the living water along with the word of God, and that word, that living water will come into you. இதே பலவீன மாடுகள் இந்த தண்ணீரை பார்க்கிறது. The feeble flocks sees only the water. ஆனால் அது உள்ளே இருக்கிறதான அந்த கொப்பையோ கிழித்து போட்டு இருக்கிறதான அந்த வட்டத்தையோ அது காண முடியவில்லை. இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் இது இயேசுவை காண்கிறது. அதனால் இது பலத்தாடாய் மாறுகிறது. It sees only the water. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. It cannot multiply. When it sees the rod, it multiplies. உங்களை You, உங்களுடைய வாழ்விலே எதுவும் இல்லை என்று சொன்னாலும், even if you say in my life there's nothing, நீ எதற்கும் பயன்படாதவன் என்று சொன்னாலும், even if you say you're useless, இந்த தண்ணீராகிய அந்த கொப்புகளோடு சேர்த்து பாருங்கள், உங்கள் சரீரத்திலும் அந்த காரியத்தை கர்த்தர் தருவார். when you see the water along with the rods, along with the spots, along with the marks, and Lord will give you this in your life. இந்த ஆடு பார்த்து விட்ட பின்பு என்ன செய்யும்? Now this flocks, after it's seeing what will happen, மறுபடியுமாய் தன் நண்பர்களோடு பேச ஆரம்பிக்கும். it'll go and start to converse with his friends, அப்ப பக்கத்தில் இருக்கிற நண்பன் இருக்கிற ஆடை பார்த்து சொல்லும், and he'll talk to his friend flock. ஏய் பாத்தியா, என் மேல பாக்க அங்கங்க கோடுலாம் போட்டுருக்கு, நல்ல கலப்பு நிறமா இருக்கிற, அங்கங்க வட்டவட்டமா இருக்குது என்று சொல்லி இந்த ஆடு தான் பார்த்ததை உணர்ந்ததை பக்கத்தில் இருக்கிற ஆடிட்ட சொல்லும். The flock will go and share it with the neighboring flock and say, see, I had streaks, speckled and spots in my body, that's what I saw. ஆனால் அந்த ஆடு இந்த ஆடை பார்த்து சொல்லும், அப்படியா, உன் பக்கத்துல பாக்குற கொஞ்சம் சுத்தி பாரு, சுத்தி காட்டுன்ற இதுவும் ஆடு சுத்தி காட்டும். Now the friend sheep or the neighbor flock will say, oh, turn around and show. அந்த பக்கத்துல இருக்கிற ஆடு சொல்லும், Now the neighboring flock will say, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, no, it is not looking like so. உனக்கு ஏதா கிறுக்கதா பிடிச்சிருச்சா, Are you mad? உனக்கு ஏதா லூஸ் ஏதா வந்துருச்சா, Are you insane? நீ என்ன ஒண்ணு சொல்ற, அங்க ஒண்ணுமே கிடையாது, கோடும் கிடையாது உன் சரீரத்துல, அங்க இருக்கிற கலப்பு நிறம் இல்ல, வட்டம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அந்த ஆடு சொல்லும். There's no streaks, there's no spots, there's no speckled. Now the friend flock or sheep will say, அப்படியா, நான் பார்க்கும்போது தண்ணியில பார்க்கும்போது அது இருந்துச்சே, when I saw the water it was so. உடனடியா இந்த ஆடு திருப்பி மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும். Again the flock will return and see the அதை gutter. பார்க்கும் பொழுது, When it sees the gutter, அதை இந்த கொப்புகளோடு சேர்த்து பார்க்கும்போது, when it sees the water along with the தன் rod, சரீரத்தில் இருக்கிறதை அதை கண்டு ஆச்சரியப்படும். and it will see as if it is in its body and it will be marveled. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அருகில் இருக்கிறவர்களிடத்திலே நாம் சொல்லும் பொழுது, Therefore also in our life when we see or talk to the neighboring people, கிறிஸ்துவை பற்றிதான உபதேசம் அது பைத்தியம் போல தோன்றும், the doctrine of Christ will look insane, ஆனால் அது நமக்கு ஜீவனாக இருக்கும். but it will be a life to us. இல்லை என்று சொல்லுவார்கள், They'll say no, it is not so. வேற எங்கேயும் போய் பார்க்காதீர்கள், Go and do not see anywhere else. தேவனுடைய வார்த்தையும் The word of God, அவரால் உரைக்கப்பட்ட வார்த்தையை, the word which is said by him, தண்ணீரை தினம் தினம் அது குடிக்கிறது. it drinks the water daily. ஏதோ தாகத்துக்கு மாத்திரமல்ல, Not only for the thirst, ஒவ்வொரு நாளும், every day, ஒவ்வொரு நிமிஷமும், every minute. தாகம் ஏற்படும் போதெல்லாம், When it thirsts, உங்களை புறம்பாக்கி தள்ளும் பொழுது, when you are rejected, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று சொல்லும் பொழுது, when they say you will not be blessed, உங்களுடைய கடன் பிரச்சனை மாறாது என்று சொல்லும் when பொழுது, they say your debt will not change, உங்களுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட முடியாது என்று சொல்லும் பொழுது, when they say your children will not be exalted, நீங்கள் மேன்மை அடைய முடியாது என்று சொல்லும் பொழுது, when they say you will not excel, நீ கர்த்தரால் கனப்படுவாய் என்று சொல்லும் பொழுது, when they say you will not be honored, தேவ வசனத்தை போய் பாருங்கள், go and return back and see the scripture. வசனத்தை பாருங்கள், See the word of God. சிலுவையிலே நமக்காய் செய்து முடித்த இயேசுவை பாருங்கள். See Jesus who has finished everything in the cross for us. என் அன்பார்ந்தவர்களே, My beloved, உங்களுக்காகவும் for you, எனக்காகவும் for me, பிதாவினுடைய மடியில் இருந்ததானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, Lord Jesus Christ who was in the bosom of the Father, செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு, Jesus who was a beloved son, நமக்காய் காயப்பட்டார், he was wounded for us, நமக்காக அடிக்கப்பட்டார், he was striped for us, நமக்காக எல்லாவற்றையும் சுமந்தார், for us he bared everything, எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால், because he desires to bless all his children's. எப்படி இந்த வாதுமை மரம் ஒரு வசந்த காலத்தை காண்பிக்கிறது போல, As like the element shows a fruitful season. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்க கூடும், Maybe in your life you would have lost everything. இனி எழும்புவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்க கூடும். It may be possible, it look like that no, you cannot grow up in your life. மனுஷ
மற்றவர்கள் சொல்லுவார்கள், Man may say, பழகிறவர்கள் சொல்லுவார்கள், many will say, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் people சொல்லுவார்கள், of your family may நீ say, மேன்மை அடைய முடியாது என்று சொல்லுவார்கள். you cannot excel. ஆனால் அதல்ல, It is not so. தேவன் சொன்ன வார்த்தை என்ன? What is the word of God? உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து I will blessingly bless you. உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். Multiplyingly I will multiply you. அவருடைய வார்த்தை மேன்மையானவைகள், His words are excellent. அவருடைய செயல் His மகத்துவமானவைகள். words are majestic and honorable. எவர்களையும் அவர் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். He is mighty to exalt any man. இழந்து போனதை அவர் தர வல்லவராய் He is இருக்கிறார். mighty to return which is lost. அதற்கு ஒரு செய்கை தேவை. For that there is a work required. அதான் ரூத்தினிடத்தில் சொல்லுகிறார், That's why it says to Ruth, உன் செய்கைக்கு தக்கதான ஒரு பலனை கட்டளையிடுவாராக. the Lord repay your works. என்ன செயல்? What work? என் அன்பானவர்களே, என்ன My செயல்? beloved, what work? என் அன்பான வாலிபனே, My beloved young என் man, அன்பான வாலிப தங்கச்சிமாரே, my young beloved young sister, என்ன தேவை? what is required? அவருடைய சமூகத்தில் அமருகிற அனுபவம், The experience of sitting down in His presence. அவருடைய சமூகத்தில் வாதை மரத்தை போல துளிர்க்கிறதான ஒரு அனுபவம். The experience like Alamandu sprouting and blooming in its presence sitting down. எதுவுமே உங்களுக்கு வாய்க்காது என்று நினைக்காதீங்க. Do not think that nothing will come to pass in your நான் life. நல்லா படிக்க முடியாது என்று நினைக்காதீங்க. Do not think that I cannot study well. எனக்கு ஞானம் இல்லை என்று Do சொல்லாதீங்க. not say I don't have wisdom. எனக்கு புத்தி இல்லை என்று Do சொல்லாதீங்க. not say I don't have knowledge. என் குடும்பத்திலே கஷ்டங்கள் மாறாது என்று சொல்லாதீங்க. Do not say in my family difficulties will not change. என் Do வேதனைகள் அகன்று போகாது என்று சொல்லாதீங்க. not say my pains will not change. உங்களுடைய காரியங்களுக்காகவும் For your things, என்னுடைய for சாபத்துக்காகவும் my curse, என் இரட்சகருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறார், my Savior Lord God says, மரத்திலே அவர் எனக்காக தொங்கினார். He has hung in the cross for me. என் சாபம் எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். He has changed all my curse into blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். He says, I will bless you. எங்க இருந்து அவர் சொல்லுகிறார்? Where he says, சிலுவையில் இருந்து அவர் he சொல்லுகிறார். says it from cross. சிலுவையில் இருந்து ஒரு அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். From cross he is showing a sign. அந்த அடையாளம் என்ன? What is the sign? உங்களுக்காகவும் For you. எனக்காகவும் For me. காயப்பட்ட கரத்தை நீட்டி He's stretching forth the wounded hands. நீ குணமடைவீர்கள் என்று அவர் He சொல்லுகிறார். says you will be healed. நீ குணப்பட்டேன் என்று அவர் He சொல்லுகிறார். says you are healed. எவைகளை நம்ப இருக்கிறோம்? What is that we are going to trust? ஆண்டவர் ஒரு சாதாரண ஆட்டுக்கே இவ்வளவு கரிசனையா இருப்பார் என்றால், If God is so compassionate for this ordinary sheep of flocks, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அவர் ஆசையா இருப்பார். he will be so delighted, he will be so desireful as we are children of God. இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். One more thing, let me set it before you. எசேக்கியேல் புத்தகம் 31ஆம் அதிகாரத்திற்கு நேரா திருப்பிக் Turn கொள்ளுங்கள். towards the book of Ezekiel chapter 31. எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் Ezekiel 31 வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. word 8. அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் கற்களான வார்த்தை தான். This verse 8 will be a little difficult to understand. ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. Let the Holy Spirit help me to understand you. இந்த எசேக்கியேல் 31ஆம் அதிகாரம் In this Ezekiel 31, கேதுரு மரத்துக்கு ஒப்பாக கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தை பேசுகிறார். Lord is talking equal to the cedars of this Jerusalem. அந்த கேதுரு மரத்துக்கு ஒப்பாக அந்த தேசத்தை குறிப்பிட்டு பேசும் பொழுது, When he compares this nation, comparing it with cedars, 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? what we read in verses 31:8, தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருகள் அதை மறைக்க கூடாதிருந்து தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கும் சமமான அல்ல, அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கும் நிகரல்ல, தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. the cedars in the garden of God could not hide it. The fig trees were not like its boughs, and the chestnut trees were not like its branches. No tree in the garden of God was like it in beauty. இந்த தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுரு என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. The cedars in the garden of God signifies the land of அது Israel. மறைக்க கூடாது இருக்கிறது. It is not hide it. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகள் சமமான அல்லவென்றால், Now it says the fig trees were not like its boughs. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற கோத்திரங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. It is told about the tribes of Israel. அதை எதற்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார்? Why he is comparing and speaking? அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல, தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்கத்திலே அதற்கு ஒப்பல்ல என்று சொல்லி அதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். He is comparing actually here, the fig trees were not like its boughs and the chestnut trees were not like its branches. இந்த அர்மோன் மரம் என்பது என்ன? So what is this chestnut tree? ஒரு ஆலமரத்தை போல, As like a banyan tree, அதனுடைய கிளையானது its branches அப்படியே ஒய்யாரமாக கிட்டத்தட்ட 120 அடியிலிருந்து 150 அடி வரைக்கும் நீளமாக அதனுடைய கிளைகள் படர்ந்திருக்கும். Now its branch will spread across with the width of 100 to 150 feet abroad. அதுல கீழ உள்ள வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. The words below says, ஏதேனில் விருட்சங்களில் எல்லாம் அதன் மேல் பொறாமை கொண்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. no, it is told the next verses, the trees of garden envied it. தேவன்
தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to bless his people and exalt his people. ஆனாலோ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்கள் அதன் மேல் பொறாமை கொள்ளும் தருணால் அதனுடைய நிலம் எவ்வளவாக விரிவாக எகிப்தை மிகவும் விரிந்து கொண்டே போகிறது என்று அவர் காண்கிறார். So all the trees of Eden envied that were in the garden of God, it says. இந்த அடையாளம் என்ன? So what it signifies? அர்மோன் மரம் என்று சொல்வது The chestnut tree, அந்த நிழல் தனக்கு மாத்திரமல்ல, அந்த படர்கிற அனுபவம், the experience of spreading out the shadow. ஒரு தேவ பிள்ளை A child of God, புன்னை மரை போல அவன் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனாக, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனாக இருப்பான் என்றால், if he is a man of God sitting down in God's presence like a poplar tree, which is the experience, அவனை துளிர்விட செய்கிறார், he makes him to அவனை பூக்க செய்கிறார், he makes him to brought forth அவனை பழங்களை கொடுக்க செய்கிறார், sprout and bring forth fruits. தனக்கு மாத்திரமல்ல, Not only to him, அது எப்படி படர்ந்து இருக்கிறதோ, how it spread forth, அர்மோன் மரத்தில் உள்ள கிளைகள் எப்படி படர்ந்து இருக்கிறதோ, how the branches of chestnut tree is spread அந்த forth. கிளைகளை போல ஆசீர்வாதமாய் உங்களை வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். God says, as like the branches which is spreading across, he'll keep you a blessing. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God, இந்த மூன்று மரத்தையும் அவர் தண்ணீருக்குள்ளே போட்டு அதை பார்க்க சொல்லுகிறார். all these three trees he puts them into the water and makes the flocks to see it. இந்த ஆடு அதை பார்க்கும் பொழுது, When the flock sees this water, this tree, தன்னிடத்தில் அந்த அடையாளம் இல்லாத போதும், even if it does not have the spots, speckles in அங்க it, போட்டப்பட்டிருக்கிற அந்த மரத்தின் மூலமாக தனக்கு அடையாளம் இருக்கிறது போல எண்ணுவதினால், because it counts by seeing the rod which is in the water, the spots and speckles that it is in it, தனக்குள்ளும் இருக்கிறது போல உணர்ந்து அவைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. it understands and has a sense that no, it is there in the body and starts to work. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved child of God, கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் தரும்படியாக தான் வாஞ்சிக்கிறார். now the Christian children of God, God desires whatever you desire to give it to you. நமக்காக கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். Oh, Jesus Christ has finished everything in the Calvary for us. அவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தாலும், Even if he has finished everything in the cross for us, ஏன் நம்மால் அதை விசுவாசிக்க முடியவில்லை? why we are not able to believe that? பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்லுகிறார். 1 Corinthians, St. Paul says in chapter 13, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? what we read in 1 Corinthians chapter 13, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று அவர் சொல்லுகிறார். now abide faith, hope, love, these three, but the greatest of these is love. ஏன் பவுல் அந்த இடத்துல இப்பொழுது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்? Why St. Paul uses a word, clearly says that now. அப்படினா இப்போ, இன்றைக்கு, இந்த நாளிலே எப்படி விசுவாசம் என்பதை அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். Now signifies now, today, when, how, it's now. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, In the book of Hebrews chapter 11 verses 1, நீங்க தமிழ்ல வாசிக்கும் போது, when you read in Tamil, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாய் இருக்கிறது என்று ஆரம்பிக்கிறது. it says faith is the substance of things hoped for and the evidence of things not seen. ஆனால் now faith ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்தால் இப்பொழுது விசுவாசம் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. But when you read in English, it says now faith is the substance of things. அதனுடைய அர்த்தம் என்ன? So what is the meaning of now? விசுவாசம் என்பது, Faith is நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். our Lord Jesus Christ before 2000 years in the cross, he has finished everything for us. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். He has finished everything for us. அது என்னுடைய விசுவாசம். That is my faith. அடுத்தது என்ன? What is next? நம்பிக்கை. Now the hope. அந்த நம்பிக்கை என்ன? What is hope? எல்லாம் செய்து முடிச்சிட்டாரே. He has done everything, finished everything. எல்லாம் முடிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறது. Even after he has finished everything in my life, there are certain shortcomings. அதை கண்டிப்பாக வரும் நாட்களில் நான் பெற்றுக்கொள்வேன். அது என்னுடைய நம்பிக்கை. And my hope is that no, all the shortcomings in my future, I shall attain it and I shall receive it back. ஆனால் கடைசி பதம் அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது. And finally it reverses love. அந்த அன்பு என்ன? What is this love? இந்த அன்பு எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நேசிப்பதை நான் விட மாட்டேன். Even if this love is given to me or not, I will not leave serving him and worshiping in my life. பூமிக்குரிய நன்மைக்காக, இம்மைக்காக வாழ்கிற சின்ன சின்ன ஆசீர்வாதத்திற்காய் விசுவாசத்தை குலைத்து விடாதீர்கள். Do not reduce down your faith for small earthly benefit things when you do not receive them. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது. In our life, yes, we have difficulties. நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது. Yes, we have many needs in our பல lives. அவசியங்கள் இருக்கிறது. Many essential needs are ஆனால் there. எப்படி இதை
அடைந்து கொள்வதற்கு? How shall we know it then? இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? How shall we receive it? ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Let me put forth an example before you. பழைய ஏற்பாட்டிலே தானியேல் 3ஆம் அதிகாரத்திற்கு நேரா திருப்பிக் கொள்ளுங்கள். Turn towards the book of Old Testament, book of Daniel. தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே அக்கினி சூளையிலே போடப்பட்டதான சாத்ராக் மேஷாக்கினுடைய அனுபவத்திலே வாழ்கிற காரியத்தை நாம நடந்த சம்பவத்தை நமக்கு தெரிகிறது. We all know the incident well which happened to Shadrach, Meshach, Abednego when they were put into the furnace. அதிலே மூன்று விதமான விசுவாசமும் வேலை செய்யும், நம்பிக்கையும் வேலை செய்யும், அன்பும் வேலை செய்யும். In that we can see three types of faith, love and hope working together. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். Let me read chapter 3 verses 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். Of God whom we serve is able to deliver us from the burning fiery furnace. இது எங்களுடைய விசுவாசம். This is our faith. சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இது என்னுடைய விசுவாசம். This is my faith that Jesus Christ has finished everything in the cross for me. இப்போ எரிஞ்சு கொண்டிருக்கிற இந்த அக்கினி சூளைக்கு Now the burning fiery furnace, மட்டுமல்ல, not only that, ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அது என்னுடைய நம்பிக்கை. oh, he will deliver us from your hand, O king, that is my hope. ஆனால் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், Next verse it says, விடுவியாமல் போனாலும் but if not, let it be, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்று அவர் சொல்லுகிறார். but if not, let it be known to you that we will not serve your gods. மட்டுமல்ல, Not only நீ that, நிறுத்தின பொற்சினையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிவிக்க கடவுது என்றார்கள். nor we will worship the golden image which you have set up, O king, that you should know it. இது அன்பு. This is love. விசுவாசம் என்பது Faith is, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். Jesus Christ has finished everything for me in the cross. நீங்க எப்போதும் அப்படி நினைச்சிட்டே இருக்கணும். You have to always think that எனக்கு எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார். He has finished everything for me in the cross. இப்போ என்னோட வாழ்க்கையில இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் குறைகளா இருக்குதுங்களே. In my life there are certain shortcomings. என் வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அடைய வேண்டியது இருக்கிறது. There are certain things which I have to possess in my life. வருங்காலங்களிலே In the future, நிச்சயமாய் சொல்லுகிறேன், surely I'll say, என்னை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். He is mighty to deliver me. இந்த அக்கினி சூளைக்கு என்னை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is mighty to deliver me from the fiery அது furnace. என்னுடைய நம்பிக்கை. That is my hope. ஒருவேளை விடுவியாமல் போனாலும் But even if it is not, நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். we will not serve. அது அன்பு. That is love. அன்பினால் கிரியை செய்கிறதான விசுவாசமே உதவும். The love which works by the faith will help you. இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். God desires us to come to this state. நன்மை பெற்றால் தான் அவரை நான் பின்பற்றுவேன் என்று அல்ல. It is not only when I receive goodness I will serve him and follow him. ஆசீர்வாதத்தை பெற்றாதான் நான் அவரை பின்பற்றுவேன் என்று அல்ல. It's not that only when I receive blessing I'll serve him and follow him. அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு சொன்ன வார்த்தை. The word which Shadrach, Meshach, Abednego said. அப்படி சொன்னதனால அவர்களுக்கு ஏதாவது தீங்கு விளைத்ததா? Because they said so, will they harmed? அவர்கள் சொன்னபடியினால் அக்கினி சூளை 7 மடங்காக அதிகரிக்க தான் செய்தது. Because they said the fiery furnace intense was increased 7 times. முடி கூட கருக்கலங்க. Even the hairs were not burnt. அந்த முடி கூட பட்டு போகல. Even the hairs were not burnt. நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிறதான சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவர். He is mighty to change the things which is passing on in our lives. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கலாம். Maybe you are sitting down shedding tears. என் பிரச்சனை மாறவில்லையே. Oh, my problem is not changed. என் கஷ்டம் மாறவில்லையே. My difficulty is not changed. என் வேதனை மாறவில்லையே. My pain is not changed. என் புலம்பல் மாறவில்லையே. My mourning is not changed. எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையே. I don't have a good future. எனக்கு நல்ல படிப்பு வரலையே. I am not having good education. எனக்கு ஞானம் இல்லையே. I don't have wisdom. எனக்கு புத்தி இல்லையே. I don't have knowledge. எனக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு திராணி இல்லையே. I am not able to lead my family. எந்த துளிர் இல்லாமல் இருக்கலாம். You may be in this kind of state. ஆனால் ஒன்று இருக்கிறது. But one thing is there. அந்த கோலை கொண்டு சாட்சியின் பெட்டியில வையுங்கள். Keep the rod in the testimony tabernacle. கண்டிப்பாக அது துளிர்விடும். Surely it will sprout. கண்டிப்பாக அது பூக்கும். Surely it will bring forth buds. கண்டிப்பாக அது காய்த்து பழங்களை கொடுக்கும். Surely it will bring forth blossoms and bring forth fruits. அந்த பழங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, Fruits will not be useful only to you. மற்றவர்களுக்கும் அநேகருக்கு பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Lord will bless you and make you useful to so many people. ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Put one thing in your mind. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, When the Lord God blesses you, கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தரும் when பொழுது, the Lord God gives you goodness, தந்தவரை மறந்து விடாதீர்கள். He who has given, do not forget him. நம்முடைய
நம்முடைய பிரயாசத்தினால நாம ஆசீர்வாதமா இல்ல. By our labors and efforts we are not blessed. நம்முடைய ஞானத்தினால் நாம் ஆசீர்வாதமா இல்ல. We are not blessed by our wisdom. நம்முடைய புத்தியினால் நாம் ஆசீர்வாதமா இல்ல. We are not blessed by our knowledge. நம்முடைய திறமையினால் நாம் ஆசீர்வாதமா இல்ல. We are not blessed by our talents. அவருடைய கிருபையும், By His grace, அவருடைய இரக்கமும், by His mercy, அவருடைய ஞானமும், by His wisdom, அவருடைய அளிக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கிறபடியால் தான் by all His blessing which He gives us. ஜோதிகளிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். From the lights, the Father of lights, He sent forth the blessings. பிதாவினிடத்தில் வந்த ஆசீர்வாதத்தை The blessing which comes from Father, நம்முடைய அன்பான இயேசு, the loving Jesus. இயேசு என்ன செய்தார்? What Jesus did, குமாரன் பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் இழந்து போனதை தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காய் தந்திருக்கிறார். Father the God sent forth His own Son to restore what the children of God have lost. சரீரப்பிரகாரமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, When you are blessed in our body, கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது, when the God Lord exalts us, கர்த்தர் நம்மை கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும் when போது, the Lord God blesses the works of our hand, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காய் பயன்பட வேண்டும். it has to be used for the kingdom of God. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய் அது உபயோகிக்கப்பட வேண்டும். It should be used for the kingdom of God. உங்களுக்கு மட்டும் அது ஆசீர்வாதம் அல்ல. That blessing is not only to you, தேவனின் அர்மோன் மரத்தை கிளை விடுகிறது போல, as like the branches of the chestnut trees, அதனுடைய நிழல் 100-120 அடிக்கு நிழலாய் அதை அநேகரை இளைப்பாற வைக்கிறது போல, as like the shadow spreads across 100 and 150 feet, which gives rest to so many people, சரீரப்பிரகாரமான நன்மைகளை வைத்து keeping the physical blessings. தேவனுடைய ராஜ்யத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to give the blessings of God's kingdom. உங்களுடைய பிரயாசத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He desires that all your labors, all your efforts has to be put forth in His hands. ஏனென்றால் Why? அவர் நம்மை நேசிக்கிறவர். Because He loves us. அவர் நம்மை பிள்ளையாய் மாத்திரம் காணவில்லை. He did not see only us as children. அவருடைய சுதந்திரர்களாய் நாம் இருக்கிறோம். We are also His heirs. அவருக்குரியதெல்லாம் நமக்குரியதாய் தருகிறார். All His belongings are our belongings. நமக்குரியதெல்லாம் அவருக்குரியது. All our belongings belongs to Him. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved child of God, ஜெபிக்க முடியலன்னு சொல்லி சொல்லாதீங்க. do not say I'm not able to pray. வேத வாசிக்க முடியல என்று Do சொல்லாதீங்க. not say I'm not able to read scripture. அவருடைய முகத்தை பார்க்க முடியாது என்று Do சொல்லாதீங்க. not say I'm not able to see His face. அந்த ஆடு இல்லை இல்லை என்று சொல்லும் பொழுது அது வெறும் தண்ணீரை குடிக்கிறது. When the flock sees no, it means it sees only the plain water. Drinks the plain water. ஆனால் எஜமானுடைய சத்தத்திற்கு அது கீழ்ப்படியும் பொழுது, When the flocks obey to the voice of its master, அதை காணும் பொழுது, when it sees the rod, தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் even if it is not there in its body, அது இனரவோ அது இருக்கிறது போல உணர செய்கிறார். and it's understand, it has a sense that it is there in its body. இதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, When I think this, சாதாரணமான ஒரு ஐந்தறிவு படைத்ததான அந்த ஆடுக்கு அவ்வளவு கருசனை உள்ளவராய் இருப்பார் என்றால், when this flocks which is having only 5 senses, if the God is so compassionate over this flocks, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். the God created everything with His word. உங்களையும் என்னையும் அவர் வார்த்தையினால் மட்டுமல்ல, He has created not only with word you and me, தம்முடைய கரத்தினால் உண்டாக்கி இருக்கிறார். He has created and formed you by His own hands. அவர் அழகாக நம்முடைய காதை வைத்திருக்கிறார். Beautifully He has designed our ears. அவராக நம்ம அழகாக கண்களை வைத்திருக்கிறார். Beautifully He has designed our eyes. அவர் எந்த அழகை கொடுத்திருக்கிறாரோ அந்த அழகு தான் விலையேற பெற்ற அழகு. Whatever the beauty He has designed and given to you is, that is precious for you. ஒன்று பேதுருவில் நாம் என்ன வாசிக்கிறோம்? What we read in 1 Peter, ஆண்டவர் பார்க்கிற அழகு என்ன? what is the beauty which the Lord God sees? தங்களுடைய தேசத்திலே பூர்வத்தில் இருந்த ஸ்திரீகள் தங்களை எப்படி அலங்கரித்துக் கொண்டார்கள்? The women of the world, how did they adorn themselves in the beginning? தேவன் காண்கிற அழகு என்ன? What is the beauty which God sees? தேவன் விரும்புகிற அழகு என்ன? What is the beauty which God desires? 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, It's told in chapter 3. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. The hidden person, it says the incorruptible beauty of a gentle which is hidden, அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. which is precious in the sight of God. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவளாய் நாம் மாற, To become precious in His sight, என் கர்த்தரும் என் இரட்சகருமாகிய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். let's obey to the Lord, my Savior, my Jesus Christ. அவர் சொன்னதை செய்கிறவர், Though He who says will do it, அவர் செய்யாமல் விடவே மாட்டார். He will not leave, it is not done until. நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லவில்லை. He did not say I will not do it to you. விசுவாசத்தை பெருகச் செய்யுங்கள், Multiply your faith, நம்பிக்கையை பெருகச் செய்யுங்கள், multiply your hope, அன்புள்ள இடத்துக்கு வந்து விடுங்கள். come to the state of love, அன்பினால் கிரியை செய்கிறதான விசுவாசத்திற்கு வரும்போது கர்த்தர் உதவி செய்கிறார். come to the place of faith where you start to work
with love for faith. நம்மை ஆசீர்வதித்து அவர் அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். And he delights and desires to bless us, and he wants to see that. எனக்கு நன்மை கிடைக்காது நினைக்காதீங்க. Do not think I will not get goodness. ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு அவரை பார்த்தால் அதற்கு நிறைவான பலன் உண்டு. Even a minute you kneel down and look onto him, there is a fullest reward God will give you. இந்த முதல் சர்வீஸ்ல ஒரு அருமையான சாட்சியை அருமையான ஒரு தகப்பனார் சொன்னார். First service, beloved brother shared a testimony. தன் சரீரத்தில் பலவீனம், weakness in his body. அவர் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. He is not able to bear it. அவர் சுடுதண்ணியை போட்டு குடிச்சு பார்க்கிறார். He took hot water. அதுவும் சரிப்படுத்தல. It doesn't work. சீரக தண்ணியை கொஞ்சம் குடிச்சு பார்க்கிறார். He took put the water and அதுவும் தனக்கு திருப்தி, தனக்கு சுகம் கொடுத்தது போல இல்ல. and it did not work. இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். Day and night he was working on this. அது தப்பு என்று அல்ல. It is not wrong. அவர் அறிந்திருக்கிறார், அதனால அவர் அதை செய்கிறார். No, because he knew it, he did it. இது எதுவுமே அவருக்கு தனக்கு பலன் கொடுக்கவில்லை என்று வந்த உடனே, when he understood nothing is working for him, 4 மணிக்கு என்ன செஞ்சாராம்? 4 o'clock what he did, ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்துல கொடுத்து தூங்கிட்டாராம். he surrendered. Oh Lord, I submit it to your hands, and he submitted, and then he slept. காலையில 6 மணிக்கு எழும்புகிறாரா? அதற்கு எந்த விதமான அடையாளமும் இல்லையா, தனக்கு இப்படி பலவீனம் வந்தது போலவே இல்லையா, உற்சாகமாய் அவருடைய சமூகத்தில் வந்தேன் என்று அவர் சாட்சி சொல்றார். When he woke up at 6 o'clock and he saw that absolutely there was no symptoms, with great refreshment he came, he said, கடன் பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும். it's possible to change the debts. உங்களுடைய இன்னல்களை அவரால் மாற்ற முடியும். It is possible for him to change your troubles. வேதனைகளை அவர் மாற்ற முடியும். It is possible for changing your problems. எந்த சூழ்நிலையை எரிகோவை போல தாண்ட முடியாததான பெரிய பர்வதம் போல இருந்தாலும் அதை அவர் உடைக்க வல்லவர். Whatever the state you're standing before the walls of Jericho, like a mountain which you cannot break down or collapse down, it is possible for him to bring it down. எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கதறினாலும், even if you cry have nothing, எனக்கு ஞானமே இல்லையே, I don't have wisdom, எனக்கு புத்தியே இல்லையே, I don't have knowledge, நீங்கள் எங்கேயும் மனுஷனிடத்தில் போய் கதறாதீர்கள். do not go and cry before any man. சம்பூர்ணமாய் தருகிற ஆண்டவரிடத்தில் கதறி பாருங்கள். Cry to the Lord God who gives you perfectly. நிச்சயமாக அவர் பலன் தருவார். Surely he'll repay your reward. ஒரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வந்த பிள்ளைகளை அவர் வெறுமையாய் அனுப்பினதில்லை. Never he will return empty the children of God, those who come to his ஒரு presence. சாதாரண கோலை சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைக்கப்படும்போது ஆண்டவர் அதை துளிர்க்க செய்ய வல்லவராய் இருப்பார் என்றால், if an ordinary rod which is set inside the tabernacle of testimony, if it can sprout and bring forth fruits, அதை பூக்க செய்வார் என்றால், if it can bring forth buds, அதிலிருந்து பழங்களை வர செய்வார் என்றால், it can bring forth the yield fruits, அவருடைய கரத்தின் கிரியையினால் உண்டாக்கப்பட்ட உங்களையும் என்னையும், you and me who are the works of his hands, சாட்சியின் பெட்டிக்குள்ளே அவராய் இயேசுவினிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கும் பொழுது, when you submit yourself into the tabernacle of testimony, துளிருட செய்வார். it will make you to sprout, பூக்க வைப்பார். it will make you to blossom, பழங்களை கனிகளை கொடுக்க வைப்பார். he will make you to yield fruits. இதற்கு எந்த பின்புலமும் இல்ல, For this there's no support, எந்த வேறு இல்ல, no root, எந்த விதமான மண் இல்ல, no soil. அங்க ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, There's only one thing, சாட்சியின் பெட்டி, the tabernacle of ஆண்டவருடைய testimony, சமூகம். God's presence. என் அன்பான தேவ பிள்ளைகளே, My beloved child of God, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். and he will bless you fully when you come into the presence of God's presence. உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் கடந்து போகும் பொழுது When you return back to your house, வெறுமையாய் அல்ல, not empty, நிறைவாய் போகிறீர்கள் என்று விசுவாசியுங்கள். believe that you will return with full reward. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் அகன்றி போயிட்டு என்று எண்ணியே நீங்க போகுங்கள். Count and think and move on inside your house, that the darkness of your house has gone away. என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். My God is coming with me. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், Say to the Lord, என் ஆண்டவரே, oh my God, என் வீட்டை ஆசீர்வதியும். bless my house. என் ஆண்டவரே, Oh my God, இல்லாதவைகளை இருக்கிறவர் போல அழைக்கிறவர் நீர். you are the God who calls something out of nothing. நீர் ஆசீர்வதிப்பீர். You will bless me. என் குடும்பத்திலே சமாதானம் உண்டு. There's peace in my family. என் குடும்பத்திலே இளைப்பாறுதல் உண்டு. There's rest in my family. யார் நிமித்தமாக நான் வேதனைப்படுகிறேனோ, By whom I'm troubled, யார் முகத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு குனிந்திருக்கிறேனோ, by whose face I'm shamed and put down. யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார், He told to Joshua, இவர்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று அவர் he சொல்லுகிறார். says, I will exalt you before their sight. அவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார். He says, do not fear, நீ திகையாதே, do not be நான் dismayed. மோசேயோடு இருந்தது போல, As I was with Moses, நீ கண்ட மோசேயோடு இருந்தது போல, as I was with Moses whom you நீ saw, ஆவியின் கண்களால பார்த்த ஆபிரகாமோடு இருந்தது போல, as like spiritual eyes you saw Abraham, யாக்கோபோடு இருந்தது போல, as I was with Jacob, ஈசாக்கோடு இருந்தது as போல, I was with Isaac, உன்னுடைய முற்பிதாக்களோடு இருந்தது போல, as I was with your forefathers, உன்னோடு இருக்கிறேன். I am with you. அவர்களுக்கு கொடுத்த சமாதானம் உன் வீட்டில் தங்கி இருக்கும். That peace which I gave to them will stay in your house, அவருடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுவார். and he shall make his face to shine upon you, அவருடைய முகத்தை பிரகாசம் பண்ணி உங்களை அவர் காக்க வல்லவர். and he shall make his face to shine upon you.
and he shall keep you and preserve you. அதனால்தான் என்னாகும் புத்தகம் 6ஆம் அதிகார கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது That's what we read in number 6 last verse. கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். It is told that mercy and peace be unto you. ஒரு ஜனத்தை பார்க்கும் பொழுது, When you see a people, ஒரு தூரப்பட்ட மனுஷனை பார்க்கும் பொழுது, when you see the people afar from, கிருபை உண்டாவதாக, let there be peace, சமாதானம் உண்டாவதாக, let there be mercy. வாழ்த்துதலை சொல்லுங்கள். You have to greet them. ஐயோ இவன் உருப்படாம போவான்னு சொல்லாதீங்க. Do not say that he'll be useless. இவன் கடினப்பட்டு இவனுடைய இருதயம் கல்லா இருக்குதுன்னு Do சொல்லாதீங்க. not say his heart is stone. எப்பேற்பட்ட கல்லான இருதயத்தையும் Whatever the stony heart, என் தேவனுடைய வார்த்தை சமட்டிய போல உடைக்கும். oh my God's word will break like a hammer. இருவரும் கருக்குள்ள பட்டயம். It is a two-edged sword. பேசுகிறவர்களுக்கும், Those who speak, அதனால்தான் கர்த்தர் நம்மை நாவை ஆசீர்வதித்திருக்கிறார். the Lord God has blessed us. அதனால்தான் பவுல் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை எழுதும் பொழுது, That's what St. Paul when he writes epistle to the New ரோமர் Testament, 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, we read in Romans 1:3, கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. it says grace and peace. நிருபத்தை எழுதும் போதெல்லாம் அவர் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். Again he says greets always mercy and peace. மரியாளுடைய வாழ்த்துதல் சத்தத்தை எலிசபெத் கேட்டவுடனே, When Elizabeth heard the voice of Mary which was greeting, எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று என்று வாசிக்கிறோம். the child leaped inside the stomach of Elizabeth. என்ன வாழ்த்துதல்? What is the greeting? இயேசுவை பற்றிய வாழ்த்துதல். The greetings of Jesus Christ. இயேசுவினுடைய நாமத்தை உச்சரியுங்கள். Utter the name Jesus. அவர் நல்லவர். He is good. மட்டுமல்ல, Not only, மிக 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 நல்லவர். he is so and greatly good. அவரால் அற்புதங்கள் நடக்கும். By him there's miracles. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீருக்கும் அவர் இரட்டத்தனையான ஆனந்த களிப்பை தருகிறவர். He shall return double fold no blessings of joy for all your tears. சொல்லாதீங்க. Do not say it மாறாதுன்னு சொல்லாதீங்க. will not change. இது மாற்றப்படாதுன்னு Do சொல்லாதீங்க. not say it will not change. ஏன் சந்ததியே இப்படி இருக்குது, அடுத்த சந்ததி எப்படி இருக்குன்னு Do சொல்லாதீங்க. not say my generation is like this, my next generation how it will be. ஆண்டவர் God இன்றும் today, நேற்றும் yesterday, நாளையும் forever, மாறாதவர். he is unchanging. ஆபிரகாமுக்கு எப்படி உண்மையுள்ளவராய் இருந்ததோ, How he was faithful to Abraham, எனக்கு இப்போதும் அவர் உண்மையுள்ளவர். he is faithful even today to me. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், If God's coming is delayed, என்னுடைய பின் சந்ததியாருக்கும் அவர் மிக நல்லவர். he is so good to my next generation too. இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். Bless your children with this word. உங்களுடைய வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் பெருகட்டும். Let there be peace multiply in your house. வீட்டுக்குள்ளே போகும் பொழுது இயேசுவினுடைய இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டிலே நிறைந்திருக்கும். Let the blessings of Lord Jesus Christ blessed be filled in your house when you enter into your house. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், Whenever you come to God's presence, தேவ சமூகத்தில் தண்ணீரோடு சேர்ந்து இயேசுவை கண்டு நீங்கள் கண்டு போகும் பொழுது, when you see the water, when you see the rods, when you return back, வெளியே சொல்லுவாங்கங்க, others will say outside, மனுஷர்கள் சொல்லுவாங்க, men will say, குடியார ஒருவேளை இருந்தா அவங்க சொல்லுவாங்க, if a drunkard, he will say, இல்ல கெட்ட பழக்கம் உங்களுக்கு அடிமைகளா இருந்தா சொல்லுவாங்க, people those who are enslaved in bad habits may say, உங்க நண்பர் சொல்லுவாங்க, your friends will say, ஒண்ணு இல்ல உங்ககிட்ட, you have nothing, நீ வெறும் நல்லவன் கிடையாது, you are not good, நீ மோசமானவன், you are evil, நீ ஒன்றுக்கு உதவ மாட்ட, you are useless. நண்பர்கள் சொல்வார்கள், Your friends may say, உறவினர்கள் சொல்வார்கள், relatives may say, பழகுறவர்கள் சொல்வார்கள், those who are acquainted with you may say, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதீங்கள். do not obey to their voice. இயேசுவினுடைய வார்த்தையை பாருங்கள். See the word of Jesus. இல்லாதவைகளை இருக்கிறவள போல அழைக்கிறதான தேவன் என்னுடைய தேவன். The God who calls something out of nothing is my God. நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர். The God whom I serve is mighty God. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. I have a hope. இப்போது என் வாழ்க்கையில குறைவு இருக்கலாம். I may be having shortcomings in my life. எதிர்காலத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். In my future my God will bless me. கண்டிப்பாக என்னை பரிசுத்தவானாய் நிறுத்துவார். Surely make me a saint. அதான் ஒரு பக்தன் சொல்லுகிறான். That's why godly man said, இப்போது எப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியாது. I don't know how am I today. ஆனால் உம்மை சந்திக்கிற நாளிலே, But the day when I meet you, இயேசுவே உம்மை சந்திக்கிற நாளிலே, Jesus, the day when I meet you, உம்மை போல இருப்பேன். I'll be like you. என் இயேசுவின் சாயலாய் நான் இருப்பேன். I'll be the image of Jesus. எங்க இருந்து வருகிறது இந்த சாயல்? From where this image is coming? என் அன்பானவர்களே, My beloved, இதில இருக்குது. it is there in this. என் வேதத்தில் இருக்கிறது. It is there in the scripture. சத்தியத்தில் அவர் சொல்லுகிற சத்தியத்தில் இருக்கிறது. It is there inside the truth which it teaches. தாவீது சொல்லுகிறான், David says, கர்த்தர் என் மேய்ப்பர், Lord is my shepherd, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, He takes me to the green pastures. அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He takes me beside the still waters. ஆண்டவர் அமைதலாக்க முடியும். God can calm down. உங்களுடைய வாழ்க்கையில எந்த குறைகள் இந்த நேரத்தில் இருக்கலாம். You may be having shortcomings in your life. எதையும் பார்க்காதீர்கள். Do not see that. ஒரு பலவீனமான ஆடு போல அல்ல, Not like a feeble ஒரு flock. பலமுள்ள ஆடுகளாக எண்ணிக்கொள்ளுங்கள். Count yourself as a stronger flock. தண்ணீரோடு சேர்த்து இயேசுவை பாருங்கள். Along with water, see Jesus என் inside. அன்பானவர்களே, My beloved, உங்களுக்காகவும் for you, எனக்காகவும் for me, கல்வாரியில் அவருடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. Calvary, His holy blood is shed. அந்த ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். That blood is a precious blood. சாதாரண ரத்தம் அல்ல.
not ordinary blood. அது பரிசுத்த ரத்தம். It's a holy blood. நம்மை மீட்ட ரத்தம். The blood which redeemed அந்த us. ரத்தம் சொல்லுகிறது, The blood says, தைரியமாய் கிருபாசனத்தை வா. come with courage to the throne of grace. எபேசியர் வாசிக்கிறோமே, We read in Ephesians 4 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோமே, chapter கடைசி 4, வசனத்தில் வாசிக்கிறோமே, chapter 4 verses 1. தைரியமாக With courage. அந்த ரத்தம் சொல்லுகிறது, That blood says, உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து I விட்டேன். have finished everything for you. நன்மைகளை தரும்படியாக உனக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டேன். I have done everything to do good, to give good to you. பெற்றுக்கொள்வதற்கு To receive it. என் வார்த்தையை நம்பு. Oh, trust my word. அன்பு என்ற இடத்துக்கு வந்து பாருங்க. Come into the state of love. எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். He is mighty to change everything. எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆவலா இருக்கிறோம்? How many of you are desireful to receive this blessing? ஆண்டவர் யாக்கோபினுடைய ஆடுகளுக்கே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார் என்றால், God can do certain things, these great things to the flocks of Jacob. அவருடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட உங்களை என்னைக்கும் எவ்வளவு அவர் ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். So great comfort will he not give to us, you and me who are formed in the works of his hands. எவ்வளவு கருணை உள்ளவராய் இருக்கிறார். He is so compassionate. எத்தனை பேருடைய வார்த்தையினால நீங்க இளைப்படைந்திருக்கிறீங்க? Oh, how many of people's words you are disturbed or you are tired? ஒரு பக்தன் சொல்லுகிறான், A godly man said, ஒரு பிரசங்கியா a சொல்லுகிறார், preacher said, நீ விழுகிறதுல ஸ்பெஷல்னா, if you are special in falling down, என் ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் விசேஷித்தவர். oh, my God is special to lift you up again. நிறுத்தினவர் மறுபடியும் விழாதபடி அவர் காக்க வல்லவர். He is mighty to keep you again, not to fall down. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், That's why God says, துளிர் விடுகிறது, it is sprouting, பூக்கிறது, it is bringing forth buds, அது காய்த்து நல்ல கனிகளை தருகிறது. it's blossoming and bringing fruits. வசனத்தை நல்ல விதத்தில் விதைக்கும் பொழுது, When you sow down the word in a good land, அது 30ஆக, it brings forth 30, அது 60ஆக, 60, 100 மேனிக்கு ஆசீர்வாதத்தை தரும். 100-fold produces. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இப்பொழுதே வரும் என்றால், If now the God's coming is there, வார்த்தைக்கு நீங்க நல்ல விதத்தில் இருக்கிறதான அந்த விதைக்கு ஒப்பு கொடுத்தபடியினால், because you are like a good land obeyed to the word of God, அது 30% பலன் கொடுக்கும். it shall bring forth 30-fold produce. ஒருவேளை கர்த்தருடைய வருகை கொஞ்ச நாள் தாமதிக்கும் என்றால், Maybe God's coming is delayed. அந்த வார்த்தையில நீங்கள் நிலைத்து நின்றால், If you sustain and stand in the word of God, 60 மேனி அது பலன் கொடுக்கும். it shall bring forth 60-fold produce. முற்றுமுடிய அவர் நம்மை மாற்றும்படியாக, To change you perfectly, அவருடைய வருகை தாமதிக்குமானால் if it is coming delayed, பழங்களை கொடுக்கும். it shall bring forth என் அன்பான 100-fold produce. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, My beloved children of God, எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க how விரும்புகிறோம்? many of you want to surrender ஓ, கர்த்தருடைய சமூகத்தினுடைய கிடைக்கிற ஆசீர்வாதத்தை, the blessing which is given in God's presence? அவருடைய சமூகத்தில் அமருகிற பழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள போகிறேன். Oh, I am going to bring the practice to sit down in God's presence. மனுஷன் மட்டும் காண்கிறபடி உட்காருகிறது தேவ சமூகம் அல்ல. Oh, it is not God's presence to show yourself that man sees. மறைவாக, Secretly ஓ, தேவ சமூகத்தில் அமரும்படியாய் விரும்புகிறார். desire to sit down in God's presence. ஓ, அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் அமர விரும்புகிறார். Oh, secretly early in the morning sit down in God's presence. ஈசாக்கு மாலை வேளையிலே தியானிக்க செல்கிறார். Isaac went in the evening to meditate. யாக்கோபு ராக்காலத்திலே கர்த்தரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். Oh, Jacob strived with God and night and pray receive the blessings. நம்முடைய முற்பிதாக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். Our forefathers received blessings. இந்த நல்ல நேரத்தில் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும்? How many of you want this blessing in this good time? என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Oh, I surrendered myself in God's presence. நான் அந்த தண்ணீரில் இருக்கிறதான தண்ணீரை மட்டும் பார்க்கிறவன் அல்ல. I am not a man who will see only the water which is there in the trough or in the இயேசுவையும் gutter. சேர்த்து பார்க்க போகிறேன். I am going to see Jesus which is a rod. ஒவ்வொரு நாளும் அவரை சேர்த்து பார்க்க And போகிறேன். every day I am going to see Jesus along with the நமக்காக water. கிழிக்கப்பட்ட சரீரத்தை பாருங்கள். See the body which is striked for us. அவர் சுத்தமாக்குவார். He will cleanse. அவர் பரிசுத்தப்படுத்துவது உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he is mighty to sanctify and make you holy. கண்களை மூடி, Close your eyes. தாழ்த்தி, Humble yourself. ஒரு 2 நிமிஷம், 2 minutes. ஒருவேளை எதுவுமே இல்லை என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். Maybe you think that I have nothing. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அந்த சாட்சியின் பெட்டியிலே வைத்தது போல, As like the rod was kept before the tabernacle of testimony. ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் தெரியாது, They don't know nothing. உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், They know nothing. I sit down in God's என்னை presence. துளிர்க்க பண்ணும். Lord, you make me to sprout. ஆண்டவரே என்னை பூப்புக்க வையும். Oh Lord, make me to bring forth என்னை buds. கனிகளை கொடுக்க வையும். Make me to bring forth fruits, Lord. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு To receive these blessings, என்னை கொண்டு வந்தபடியினால் because you brought me. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி Lord, I praise and thank you. கண்களை மூடி Close your eyes. ஆண்டவருடைய சமூகத்தில் In God's presence, ஒரு
நிமிஷம் a minute, நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து from the bottom of your heart, அந்நிய பாஷை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், children of God, those who receive tongues, நல்ல அந்நிய பாஷையால கர்த்தரோடு பேசுங்க. talk in unknown languages. ஒருவேளை அந்நிய பாஷை நான் சொல்லிக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய ஜெபங்கள் ஆரம்பிக்கலாம். The moment I start to say, you start to pray. ஒருவேளை அந்நிய பாஷை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்றால், Maybe you do not know unknown languages to talk. நல்ல தேவ சமூகத்திலே நல்ல ஸ்தோத்திரங்களை இடுங்க. Offer thanks and praises well in God's presence. உன் வாயை விரிவாய் தர, Open your mouth wide. அப்பொழுது நன்மையினால் நான் நிரப்புவேன் என்று அவர் He சொல்லுகிறார். says, then I'll satisfy you with goodness. என்ன காரியமாக இருந்தாலும் சரி, Whatever it may be, என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். God is mighty to do anything. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர். My God will take care of everything. அவருடைய சமூகம் என்னை வெறுமையாய் ஒரு நாளும் அனுப்பாது. His presence will not return me empty at all. அவருடைய சமூகத்திலே எனக்கு நிறைவான பலன் உண்டு. In His presence I have fullest reward. அவருடைய சட்டையின் கீழே வந்த எனக்கு நிறைவான I பலன். have come under the wings of Lord God. I have a fullest reward. எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ How much you believe, அந்த விசுவாசத்தக்கதான் உங்களிடத்திலே ஜெபம் ஏற்படும். accordingly only you can pray. எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே கொண்டு போகிறீங்களோ, The more you take the word of God inside your heart, அவ்வளவுக்கு அதிகமாக சோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிப்பீங்க. accordingly more you'll start to praise. ஆண்டவருடைய வசனம் உங்களுடைய நல்ல நிலத்திலே கர்த்தர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். God is sowing His word seed in His good land. பரிசுத்த ஆவியானவர் அதை விதைத்துக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is sowing the seed. 30 60 100 மேனி பலன் தரும்படியாக அவர் தம்முடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். Pouring His power to bring forth 30-fold, 60-fold and 100-fold produce. அந்நிய பாஷை பேசுகிறவன் என்னோடு பேசுகிறான். He was talking in tongues, he's talking to me. மோசே கர்த்தரோடு பேசின போது அவருடைய முகம் பிரகாசமா இருந்தது போல, As like Moses when he spoke to God, his face was shining. எனக்கு அன்பானவர்களே, Oh my beloved, நீங்கள் கர்த்தரோடு பேச பேச the more you speak to the Lord, உங்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படும். your face will shine. உங்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படும். Your face will shine. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will exalt you. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். God will honor you. நன்மைக்கு ஏதுவான காரியத்தை காண்பீர்கள். And you shall see great things. நன்மைக்கு ஏதுவானவைகளை You காண்பீர்கள். shall see good things. கரங்களை தட்டுவோம். Clap your hands. நல்ல தேவனை துதிப்போம். Oh, let's praise God well. ஓ கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்க துதிக்க, The more we praise in God's அவருடைய presence, சமூகத்தில் அமர அமர அமர, the more we sit down in God's துதி presence, சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கும். voice will increase. வார்த்தைகளை தியானிங்க. See, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிங்க. God, meditate the word of God. கண்டிப்பாக நிறைவான பலன். Surely there is fullest reward. ஹalleluya ஹalleluya ஷரபல கரபல கர ஷிபதிரதிரவித கரதிரவித ஷிபதிரதிரவித திரவித ஷிபதிரதிரபல கர ஷிபதிரலபல கரபல ஷிபதிரதிரபல கரபல கர ஷிபதிரதிரே திரவித ஷிபதிரதிரபல கரபல கர திரபல கரபல ஓ திரபலபல கரபல 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 ஹalleluya 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 அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அவர் சமூகமே சந்தோஷமே,